ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த வார தொடக்கத்திலே தீபாவளி வருவதால் எல்லா ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் அப்பன் செந்தூர் முருகன் எல்லா நாட்களும், தீபாவளி மட்டுமல்லாது எல்லா நாட்களும் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாளாக. இந்த பதிவில் நாம் இந்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 26 வரை, அதாவது ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரத்திற்கான பலனை பார்க்க போகும்போது இந்த வாரத்தினுடைய கிரக நிலையை வைத்துத்தான் நாம் பலனை சொல்லப் போகிறோம். இந்த வாரத்தினுடைய கிரக நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி என்று நிலை இருக்கிறது. இந்த வாரத்தில் கிரகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாததால் இதே நிலை தொடரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இப்பொழுது இந்த கிரக நிலைகளை வைத்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷம். மேஷத்தில் உள்ள அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றியை தரும். அந்நியர்கள் உதவியோடு தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள். விமர்சனங்களை எல்லாம் சமாளித்து அதிகாரிகள் ஆதரவை பெற்று வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். ரிஷபராசினருக்கு விருப்பத்தை நிறைவேற்ற கடின உழைப்புகள் தேவைப்படும். தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவு நன்றாக இருக்கிறது. மிதுனம். திட்டங்கள், திறமைகள் எல்லாம் உங்கள் விருப்பம் போல் செயல்பட்டு வெற்றியை குவிக்கும். வேலையில் உள்ள அழுத்தங்கள் குறையும். வாழ்க்கை துணையுடன் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். பணவரவு, தனவரவு நன்றாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். கடகம். எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல வெற்றி பெறும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. திட்டங்கள், திறமைகள் எல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாகன வசதிகள் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தைகளின் விஷயத்தில் நீங்கள் கவனமும் கருத்தும் கண்காணிப்பாக இருப்பது நல்லது. அவர்களுக்கு வழிகாட்டு தேவைப்படுகிறது. வேலை செய்யும் இடத்தில் வார இறுதியில் அழுத்தங்கள், எதிர்ப்புகள் போன்றவை தென்படும். இருந்தாலும் புதிய வித்தைகளை அல்லது புதிய யுக்திகளை பயன்படுத்தி அதையெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். சிம்மம். குடும்பத்தில் சில புதிய நபர்கள் வருகையால் பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். அது குறுகிய தூர பயணங்களாக இருப்பது நல்லது. சகோதரர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. போட்டி பந்தயங்களில் நல்ல வெற்றிகளை காண்பீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும். உறவினர் வருகை நன்றாக இருக்கிறது. அவர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். மேலும் உங்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு வாகன வசதிகள் கூடும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் விரும்பிய போல் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அடுத்து கன்னிராசி. உங்களுக்கு சுய சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துடன் ஒரு பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழிலில் ஒரு மாற்றங்கள் செய்து வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். திட்டங்கள், திறமைகள் வெற்றியை பெறும். இருந்தாலும் உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தரும் என்பதால் அவர்களை தவிர்த்து கொள்வது நல்லது. துலாம். நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்ட செயல்களை எல்லாம் இப்பொழுது செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் தென்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தகவல் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் உண்டாகும். விருச்சிகம்.
லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானங்களையும் சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வெற்றி கிடைக்கும் போது அலைச்சலின் துயரங்கள் எல்லாம் சுமையாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய நல்குணங்கள் வெளிப்பட்டு சமூக அந்தஸ்து உயரும். உங்களுடைய வாக்கில் ஒரு அனுபவம் தென்படும். ஒரு தனித்துவமான பேச்சினால் எல்லோரையும் கவர்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. தனுசு, இந்த வாரம் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நீண்ட நாளுக்காக எதிர்பார்த்த இந்த தொழில் இலக்குகளை எல்லாம் வெற்றி பெற்று பேரும் புகழையும் பெறுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எல்லோரும் உங்களை சார்ந்து இருப்பார்கள். எல்லோருக்கும் நீங்கள் இந்த வாரம் பரோபகாரியாக இருக்கப் போகிறீர்கள். ஆகவே சமூகத்தின் அந்தஸ்து உயரும். குடும்பத்திலும் உங்களுடைய செயலால் உங்கள் மேல் எல்லோருக்கும் ஒரு அபிமானம் ஏற்படும். மகரம், வார தொடக்கத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் வார இறுதியில் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதால் உணவு உண்ண முடியாமல் செரிமான கோளாறு, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அல்லது பயணங்கள் மேற்கொண்டாலும் நேரத்திற்கு உணவு அருந்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றாக இருக்கும். கும்பம், பிரச்சனைகள், வீண் விமர்சனங்கள், எதிர்ப்புகள் இதையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதற்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்காவிட்டால் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும். தொழிலில் உங்களுடைய தனித்துவம் வெளிப்படும். நல்ல முன்னேற்றத்தை, வளர்ச்சிக்கான தேவையான மாற்றங்களை எல்லாம் செய்து தொழிலில் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். மூத்தோர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். மீனம், வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ஆதாயத்தில் தரக்கூடியதாக இருப்பார். உங்களுக்கு மனமறிந்து செயல்படுவார். அதுவே உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் வாரத்தின் மத்தியில் சில எதிர்பாராத பணவரவு வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். மேலும் அதிகாரிகள் ஆதரவு, அதிர்ஷ்டம் கை கொடுத்தல், பயணங்கள், வெற்றி போன்ற விஷயங்களால் வார இறுதியில் நீங்கள் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். தொழிலில் இதனால் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பெற்று பேரும் புகழும் பெற்று இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் உங்களுக்கு இனிய வாரமாக இருப்பதற்கு என் அப்பன் செந்தூர்முருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களை தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவதோடு மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு முறை இந்த சேனலின் அன்பர்கள் அனைவருக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிட அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும், ஜோதிட சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எல்லோருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.